வணக்கம், வெல்கம் டு மானஸ் கிச்சன். இன்னைக்கு முள்ளங்கி கீரையின் பயன்பாடுகளை பற்றி பார்க்க போகிறோம். இதை பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படின்னா கண்டிப்பாக பயன்படுத்தலாங்க. இந்த காம்பை எடுத்துட்டு ஒரு முருங்கைக்கீரை பொரியல் பண்ணுற மாதிரி அப்படியே லைட்டாக சிம்மில் வச்சு வதக்கி தேங்காய் பூ போட்டு இறக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை ரொம்ப டோஸ்ட் பண்ணாமல் வதக்கி சாப்பிடலாம். அதாவது வதக்கி ஒரு ப்ரெட்டு சாண்ட்விச்சில் நடுவில் வச்சு சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் அதை கொஞ்சம் அரைச்சி பிளெண்ட் பண்ணி அதையுமே ஒரு சாலடில் சேர்க்கலாம். ஸோ இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த முள்ளங்கி கீரையினுடைய பெனிஃபிட்ஸ். இந்த முள்ளங்கி கீரையில் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம், விட்டமின் சி, விட்டமின் கே இருக்குது. இது ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் மெமரி லாஸ் அண்ட் ப்ரொடெக்ட் தி லங்ஸ் டிஷ்யூஸ். ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய முள்ளங்கி கீரை நீங்களுமே பயன்படுத்துங்க. ஒன்லி திங், இது ரொம்ப டோஸ்ட் பண்ணாமல் வதக்கி சாப்பிடணும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ முள்ளங்கி கீரையை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.